இப்போ தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே தலைவர் எடப்பாடியார் ஒரு மிகப்பெரிய கட்சி கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த கட்சியா இருக்கும்? அனைவருக்கும் வணக்கம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். இப்போ சமீபத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், அதிமுகவும் தாவேகாவும் தனியா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எங்க அமைஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்கோசரம் பாரதிய ஜனதா தன்னுடைய கூட்டணி பலத்தை சரி கட்டுறதுக்கோசரம் அவங்க கூட்டணி அமைச்சிட்டாங்க. இப்ப பாரதிய ஜனதா கூட்டணி வந்ததுனால தாவேகா உள்ள வர்றதுக்கு சற்றும் யோசிக்கிறாங்க. பட் பின்னால என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கரெக்டா பிப்ரவரி இல்ல மார்ச் அந்த டைம்ல கூட்டணி அறிவிப்பாங்க. இப்பவே ஒருவேளை நாங்க உள்ள வரோம்னு அறிவிச்சிட்டாங்கன்னா திமுக அவருடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவை பக்கவா செட் பண்ணி மக்கள்கிட்ட தாவேகா கிட்ட இல்ல விஜய் மேல இருக்கிற பேரையே மாத்துறது ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா பாதிக்கு பாதி விஜய் இளைஞர்கள் திமுக இருந்து வெளியே போறாங்க, விஜய் ஓட்டு போடுறது அதுல நாம் தமிழரும் கலந்து இருப்பாங்க. அப்ப அந்த அட்டாக் பண்ணணும், பொலிட்டிக்கல் அட்டாக் பண்ணி அந்த மக்களை மடைமாற்றம் பண்றதோ இல்ல மக்கள் மனசுல இருந்து விஷயத்தை வெளியே மாற்றுறதுக்கு ஏற்படுத்த டைம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. நீங்க என்ன பாருங்க, பிப்ரவரி இல்ல மார்ச்ல ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி அறிவிப்பு வெளியே தாவேகா அதிமுக கூட கூட்டணி கண்டிப்பா அமைப்பாங்க. நாம் தமிழர் சீமான் இதுல வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. வர எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாரு. அவருடைய பாதையில போய்கிட்டு இருக்காரு. இதுதான்